ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சரோஜா சமையலில் சூப்பரான சோமோஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி சோமோஸ்குள்ளே பச்சை பயிறு வச்சு ரெடி பண்ணியிருக்கேன். இப்போது நல்ல சுவையான நொறு நொறுன்னு சோமோஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் 1.5 கப் மைதா மாவு எடுத்திருக்கேன். மைதா மாவு கூட ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் ரவை சேர்த்துருக்கேன். இப்போது நம்ம இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாவை சப்பாத்தி மாவு பக்குவத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கணும். மாவு ரொம்ப தண்ணி ஆயிடக்கூடாது. நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி வர்ற வரைக்கும் நல்லா பிசைஞ்சிக்கலாம். இப்போ பாருங்கள், மாவை நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு எடுத்தாச்சு. மாவு நல்லா ரெடி ஆயிடுச்சு. இதை இப்படியே வச்சிடலாம். இப்போது நான் ஒரு 3/4 கப் பச்சை பயிரை ஏற்கனவே அவிச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போது இது கூட சேர்க்குறதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் 3 டேபிள் ஸ்பூன் துருவின தேங்காய் சேர்த்துருக்கேன். அது கூட 4 ஏலக்காய் சேர்த்துருக்கேன். ஒரு 1/2 கப் நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கேன். சீனியும் சேர்த்துக்கலாம். இப்போது அதை நல்லா ஒரு அடி மட்டும் அடித்தா போதும். துருவி எடுத்துட்டு அதை பச்சை பயிறு கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போது நம்ம மாவை எடுத்து பூரிக்கு உருட்டுற மாதிரி உருட்டிக்கணும். ரொம்ப குண்டாக உருட்டாமல் நல்ல தட்டையாக உருட்டி எடுத்துக்கணும். அப்படின்னா தான் நல்லா பொரிஞ்சு வரும்போது நல்லா நொறு நொறுன்னு நமக்கு சோமோஸ் கிடைக்கும். ரொம்ப குண்டாக இல்லாமல் நல்லா தட்டையாக உருட்டி எடுத்தாச்சு. இப்போது இதில் நம்ம பச்சை பயிரை உள்ளே வச்சிடலாம். வச்சுட்டு கொஞ்சமாக சைடில் தண்ணி சேர்த்து இதை நம்ம அழகாக மூடி வச்சிடலாம். இப்போ பாருங்கள், இதை அழகாக மூடி ஒட்டி வச்சிடலாம். இதே மாதிரி நம்ம ஒவ்வொரு சோமோஸையும் இப்படி உருட்டி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கணும். இப்போ ரெடி ஆயிடுச்சு. இனிமேல் எண்ணெய் சூடான அப்புறம் நம்ம இதை சூப்பராக பொரித்து எடுத்துக்கலாம். இப்போது எண்ணெயை சூடு பண்ண வச்சாச்சு. இப்போது எண்ணெய் சூடானதுக்கப்புறமா நம்ம சோமோஸை உள்ளே சேர்த்து பொரித்து எடுத்துக்கலாம். இப்போது நம்ம இதை மாற்றி போட்டுடலாம். இப்போ பாருங்கள், சோமோஸ் நல்லா பொரிஞ்சு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நல்ல சுவையான கிறிஸ்பியான சோமோஸ் ஈஸியாக ரெடி ஆயிடுச்சு. டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப நல்லா வந்திருக்கு. இன்றைக்கி சரோஜா சமையலில் சூப்பரான சோமோஸ் ரெடி ஆயிடுச்சு. இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சரோஜா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனுக்கு ப்ரெஸ் பண்ணி ஆல் கொடுங்க. தேங்க்யூ.